கைஸ் நம்ம இப்போ புதுசாக ரிலீஸ் ஆன அனிமேவான ஐ பிகம் அ லெஜெண்ட் ஆஃப்டர் மை 10 இயர்ஸ் லாங் லாஸ்ட் ஸ்டாண்ட்ன்ற அனிமேல செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம், பிளேலிஸ்ட்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அப்படியே நம்ம சேனலில் வந்து அடுத்தடுத்து வரப்போகிற ஆன்கோயிங் அனிமேஸ் எல்லாமே தமிழில் லேட்டஸ்ட் அப்டேட்ஸாக கொடுக்க போகிறோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக்கை போட்டு விட்டுருங்க. வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே அந்த காப்ளின் லார்டு கூட வந்து அந்த டெமி ஹியூமனான பொண்ணு வந்து சண்டை போட்டுட்டு இருக்கா. இது அப்படியே நம்ம ஹீரோவும் அவன் கூட அந்த டீமும் வந்து அந்த ஓரத்துல இருந்து ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்காங்க. இவ வந்து என்னதான் ட்ரை பண்ணி அட்டாக் பண்ணாலும் அந்த காப்ளின் லார்டுக்கு வந்து ஒரு சின்ன கீறல் கூட விழ மாட்டேங்குது. அப்போ இவங்க 3 பேரும் அங்க ஒளிஞ்சிருக்கதை இவ கவனிச்சுட்டு, நான் இதை வந்து பாத்துக்கிறேன், நீங்க இருந்தது எப்படியாவது தப்பிச்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. சரி நம்ம இங்க போலாம்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சொல்லவும் நம்ம ஹீரோ வந்து நீங்க போங்க, ஏதாவது சின்ன சின்ன காப்ளின்ஸ் வந்து நான் தடுக்கிறேன், நான் வந்து கொஞ்ச நேரத்துல உங்களை வந்து மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சரி நாங்க போறோம்னு சொல்லி இவங்க 2 பேரும் அங்கேயும் தப்பிச்சு போறாங்க. அப்படியே நம்ம ஹீரோ வந்து அங்க ஒரு நல்ல ஸ்பாட்டை பார்த்து உட்காந்துக்கிட்டு உனக்கு ஏதாச்சும் உதவி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். நீ இன்னும் ஓடலையா அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்க, நான் ஓடணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ அசால்ட்டா சொல்றான். அப்ப அவ சொல்றா, நீ ஒன்னும் என் சண்டைக்கு நடுவில் வர வேண்டாம், நானே இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம ஹீரோ வந்து அவ சண்டை போடுற அப்படியே ரசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்ப இவன் அந்த காப்ளின் லார்ட அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ பார்த்துட்டு சொல்றான், நீ வந்து தோக்குற நிலைமையில இருக்க அப்படின்னு சொல்லவும் நான் ஏன் தோக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்க, டக்குன்னு அந்த காப்ளின் அட்டாக் பண்ணும்போது இதோட ஸ்வாட் உடையுது. நான் உன்னை பத்தி சொல்ல உன் ஸ்வாடோட நிலைமையை பத்தி சொன்ன நம்ம ஹீரோ சொல்றான். அப்படியே நம்ம ஹீரோ கேட்கறான், இப்பயும் உனக்கு என்னோட உதவி தேவையில்லையா அப்படின்னு கேட்கவும், நீ பேசாம அவன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஓடிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்துறா. அப்படியே அவ இன்னொரு ஸ்வாட் எடுத்து அதை அட்டாக் பண்ண போகும்போது அது ஒரு அடி அடிக்கி இவரோட ஸ்வாடு பறந்து போய் விழுவுது. இவ அப்படியே கீழே விழறா. இதுக்கு மேலே விட்டா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முன்னாடி போய் அவனோட ஸ்வாட் எடுத்து அப்படியே டக்குன்னு ஒரே ஒரு ஸ்லைஸ் போடுறான். அது அப்படியே 4 துண்டா செதறுது. அது அப்படியே இவ ஆச்சரியப்பட்டு பாக்குறா. அந்த காப்ளின் கொண்டதுக்கு அப்புறம் இவளுக்கு என்னமோ மரியாதையெல்லாம் புதுசா வந்துட்டு அப்படியே அழகா உட்காந்துட்டு கேட்கறா, நான் வந்து சியா டேண்டனோட டாட்டர், நீங்க யாரு, உண்மையாவே நீங்க யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் என் பேர் வந்து லாக், நான் இந்த பக்கமா வந்து ஒரு எஃப் ரேங்க் ஹண்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அதுக்கு அவ இப்படிலாம் என்கிட்ட போய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்க பாருங்க என்னோட கில்டு கார்டை தூக்கி காட்டுறான். அதுல எஃப் ரேங்க் வாரியர்னு போட்டிருக்கு. ஆமா பார்த்தல, நான் ஒரு எஃப் ரேங்க் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெருமையா நின்றுட்டு இருக்கும்போது, இதுக்கெல்லாம பெருமைப்படுவாங்க, என்னதான் இருந்தாலும் எஃப் ரேங்க்கு இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கிறது ரொம்ப வினோதமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. அப்படியே நம்ம ஹீரோ சொல்றான், அதெல்லாம் ஒரு பெரிய கதை, சரி உன்னோட ரேங்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க அவ சொல்றா, நான் வந்து பி ரேங்க், என்னதான் இருந்தாலும் உங்களோட பவரை இவ்வளோ பவர் வச்சுக்கிட்டு உங்களை ஓடி போங்க அப்படின்னு நான் சொன்னது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மன்னிப்பு கேட்கறா. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து என்னதான் இருந்தாலும் ஒரு அட்வென்ச்சரரா நீ செஞ்சது கரெக்ட் தான், லோ ரேங்க் அட்வென்ச்சரர்ஸை காப்பாத்துறது உன்னோட வேலை, நீ கரெக்டாக தான் பண்ணியிருக்க, என்னோட பேர் தான் லாக் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கை கொடுக்குறான். அப்படியே நம்ம ஹீரோ தான் அங்கே பக்கத்தில் இருக்க வழியை காட்டி இந்த இடத்துல ஏதாச்சும் ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இவ அப்படியே திரு திருன்னு முழிச்சு என்ன எதை பற்றி நீங்கள் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம ஹீரோ வந்து நீ வந்து இந்த காப்ளின் லார்டு வந்து ஒரு அண்டர்லிங்னு சொன்னில, அப்படின்னா இதுக்கு மேலே ஏதோ ஒன்று உள்ளார இருக்குதானே, அது என்னன்னு நான் பார்த்தாகணும், இந்த வில்லேஜோட பாதுகாப்பாக நான் போய் தேடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போகிறான். அப்போ இவன் நிறுத்தி கேட்குறா, இல்லை போவாதீங்க, அவ்வளோ சீக்கிரம் உங்களால் அதை அழிக்க முடியாது, உள்ளார இருக்கிறது வந்து வேம்பையர் லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து, ஓ அது வந்து ரொம்ப மோசமான எதிரி தான், சரி நான் உள்ளார போகிறேன், ஆனால் நீ வந்து உள்ளே வர வேணாம் அப்படின்னு சொல்லவும், ஏன் என்னை பார்த்து இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்குறா. அந்த காப்ளின் லார்டுக்கிட்டே நீ ரொம்ப வந்து அடி வாங்கின, ஸோ உள்ளார வந்து உன்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நான் ஒன்றும் அவ்வளோ வீக்கான ஆள்லாம் கிடையாது, நான் இதை பார்த்து ஓடி போக மாட்டேன், நான் உள்ள கண்டிப்பா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ அவன் கூட சேர்ந்து உள்ளார போறா. அப்படி போயிட்டு இருக்கும்போது அவ சொல்றா, அவங்களோட ஃபேமிலியை வந்து இந்த வேம்பயர்ஸ் வந்து ரொம்ப நாளா வந்து கொடுமைப்படுத்திட்டு இருந்ததால அவங்களுக்கும் அந்த வேம்பயர்ஸ்க்கும் நிறைய சண்டை நடந்துச்சு. அப்ப எல்லா வேம்பயரையும் அழிக்கும் போது ஒரே ஒரு வேம்பயர் மட்டும் தப்பிச்சு போயிடுச்சு. அந்த வேம்பயர் வந்து எங்க இருக்குன்னு நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன், இப்பதான் அது இருக்கிற இடம் தெரிஞ்சது, அதனால நான் அதை கொல்லாம இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. சரி வெப்பனே இல்லாம நீ வந்து என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் கிட்ட இருக்க ஸ்வாட தூக்கி அவ கிட்ட கொடுக்குறான். அப்ப அவ வெப்பன் இல்லாம நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நம்ம ஹீரோ சொல்றான், வெப்பன் இல்லைனாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போறாங்க. அப்படியே போற வழியில நிறைய காப்ளின்ஸ்லாம் வருது. நம்ம ஹீரோ அதை அசால்ட்டா கையாலே குத்து குத்துன்னு குத்தி அசால்ட்டா சாவடிக்கிறான். இதை பார்த்துட்டு அவ ஆச்சரியத்தோட உண்மையாவே ஒரு வெப்பன் இல்லாம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறா. அப்ப நம்ம ஹீரோட மைண்ட் வாய்ஸ்ல என்னதான் இருந்தாலும் நான் ஒரு சோர்சரர் தான், இருந்தாலும் நான் வந்து பல வருஷம் டீமன் லார்டை எதிர்த்து போராடினதால எனக்கு வந்து இந்த ஸ்ட்ரென்த் கிடைச்சிருக்கு, இப்போ நான் எஸ் ரேங்கா இருக்கல, ஸோ அதனால எனக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படியே சரி வா நம்ம நேரா மெயின் பாஸ் நோக்கி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. பார்த்தா அந்த வேம்பயர் நடுவில் நின்றுட்டு இருக்கு, சுத்தி நிறைய எலும்பு கூட கிடக்கு. நம்ம ஹீரோ இவ்வளோ அப்படியே மாசா ஒரு என்ட்ரியை கொடுக்குறாங்க. அப்ப அந்த வேம்பயர் நின்றுட்டு சொல்லுது, ஓ குடும்பத்தை நான் வந்து என் கையால கொண்டதுக்கு அப்புறமும் நீ தேடி வந்திருக்கியா, அது உங்க அப்பா அம்மாவை விட நீ வீக்கா இருக்கன்னு தெரிஞ்சுமே என்னை தேடி வந்திருக்கியா, ரொம்ப பாவமான பப்பி நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இந்த இடத்துல தான் தெளிவா தெரிய வருது ஒரு கேட் கேர்ள் கிடையாது, ஒரு டாக் கேர்ள்ன்ட்டு. அப்ப அந்த வேம்பயர் சொல்லுது, நான் உனக்கு நன்றி சொல்லியா ஆகணும், நீ தனியா வராம உன் கூட ஒருத்தனையும் சேர்த்து கூட்டிட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ சொல்றான், அது சரி வெளில இந்த காப்ளின்ஸ் வர வச்சது நீதானா, அப்பதான் இங்க அட்வென்ச்சரஸ் வருவாங்க, அவங்கள பிடிச்சி நீ வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப அந்த வேம்பயர் நம்ம ஹீரோவை பார்த்து சொல்றான், நீ ஒன்றும் அந்த அளவுக்கு முட்டாளா இல்ல, நீ என்னோட சர்வெண்டா இருக்கிறதுக்கு தகுதியானவன், என்னால டெமி ஹியூமன்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ண முடியாது என் பவர் வச்சு, ஆனா ஹியூமன்ஸை என்னால ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேல அவனோட கண்ட்ரோலிங் பவர் தூக்கி
போடுறான். நம்ம ஹீரோ அப்படியே அந்த மைண்ட் கண்ட்ரோலுக்கு கட்டுப்பட்டு அந்த வேம்பயரை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கான். அப்ப அந்த வேம்பயர் சொல்றான், "எனக்கு ஒரு நல்ல ஆள தான் நீ கூட்டிட்டு வந்திருக்க. இவன் எனக்கு சேவை செய்யறதுக்கு கரெக்ட்டா இருப்பான்." அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ அது பக்கத்துல போய் டக்குனு அது மூஞ்சிலே ஒரு பஞ்ச விடுறான். அப்போ அந்த வேம்பயர் வந்து அடி வாங்கி கீழ விழுந்துட்டு கேட்கறான், "ஏன் என்னோட பவர் உன் மேல வேலை செய்யல?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்றான், "என்கிட்ட ஹை லெவல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. என்னால மைண்ட் கண்ட்ரோல வந்து நல்லாவே பண்ண முடியும். ஸோ அதனால உன்னோட வேலையெல்லாம் என்கிட்ட ஆகாது." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படியே நம்ம ஹீரோ சொல்றான், "என்னதான் நீ ஒரு லெஸ்ஸர் வேம்பயரா இருந்தாலும், உன்ன போய் வேம்பயர் லார்டுன்னு சொல்லிக்கிறியே." அப்படின்னு சொல்லி அத அசிங்கப்படுத்தவும், அது கடுப்பாயி போய் திரும்ப இவன அட்டாக் பண்ண வருது. அப்ப ஹீரோ ஒரு கிக்க விட்டு அத அப்படியே பறக்க விடுறான். "பாத்தியா உன்னால ஒரு அட்டாக் கூட என் மேல போட முடியல. நீ ஒரு லெஸ்ஸர் வேம்பயர் தான்." அப்படின்னு சொல்லி அத கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்கான். அப்படியே அது திரும்ப அவன அட்டாக் பண்ண நம்ம ஹீரோவோட ஸ்பீட இன்கிரீஸ் பண்ணி அது பக்கத்துல போய் ட்ரெயின் டச் யூஸ் பண்ணி அதோட லைஃப் ஃபார்ம்ஸ் எல்லாம் அப்படியே ஃபுல்லா உறிஞ்சி எடுக்குறான். வேம்பயர்ஸ் தானே நீங்க, மத்தவங்க லைஃப் தானே உறிஞ்சி எடுப்பீங்க. உங்களோட லைஃப்ப நான் உறிஞ்சி எடுக்கும்போது அது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சிரிச்சுக்கிட்டே கேட்கறான். அப்படியே அந்த வேம்பயர் அதோட எனர்ஜி எல்லாத்தையும் இழந்து போய் அப்படியே ஒரு எலும்பு கூடு மாரி கிடக்கவும், நம்ம ஹீரோ கிட்ட கேட்குது, "நீ யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "நான் ஒரு சாதாரண எஃப் ரேங்க் அட்வென்ச்சரர் தான்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "காமெடி பண்ணாதடா." அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன நீ ஞாபகம் வச்சுக்கோ. நான் உன்ன கண்டிப்பா தேடி வருவேன். ஒரு நைட் கூட உன்னை நான் நிம்மதியா தூங்க விட மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேம்பயர் மறைஞ்சு போக ட்ரை பண்ணும்போது, "நான் அதுக்கெல்லாம் விடமாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த ஸ்வாட வச்சு அவன அப்படியே 2 துண்டா வெட்டுறா. அப்போ அந்த வேம்பயர் இறந்ததுலேருந்து அது மூலியமா ஒரு டிராப் கிடைக்குது. அது வந்து ஒரு காயின் மாரி இருக்கு. அத எடுத்து என்னன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த வேம்பயரோட தலை மட்டும் கிடக்கும்போது அது சொல்லுது, "நான் இறந்து போனாலும் இந்த விஷயம் இதோட முடிய போறதில்ல. அந்த டிராப் மூலியமா இந்த இடத்துல வந்து ஒரு டைமென்ஷனல் ட்ரிஃப்ட் ஓப்பன் ஆகும். அது மூலியமா நெறைய டீமன்ஸ் வந்து இந்த பக்கம் வருவாங்க. உங்க உலகத்தையே அழிப்பாங்க." அப்படின்னு சொல்லவும், நம்ம ஹீரோ அந்த ஸ்வாட வாங்கி அத அப்படியே 2 துண்டா வெட்டி, அதுல உள்ள சாபத்தை எல்லாம் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிறான். அப்ப அந்த வேம்பயர் வந்து அந்த ஸ்வாட பார்த்துட்டு, "இது டீமன் லார்டோட ஸ்வாட் ஆச்சே. இது எப்படி உன்கிட்ட இருக்கு? நீ தான் அந்த லக்கா? நீ தான் டீமன் லார்ட கொன்னவனா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வரும்போது, அத கேட்க விடாம நம்ம ஹீரோ அத வெட்டி சாவடிக்கிறான். இருந்தாலும் அது அந்த பொண்ணு காதுல வாங்கியிருப்பா. ஸோ அந்த இடத்த விட்டு இவங்க 2 பேரும் வெளியில போகும்போது அவ கேட்பா, "நீங்க தான் அந்த லக்கா? அந்த சேஜ் நீங்க தானா? அந்த செயிண்ட் நீங்க தானா?" அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, "இது நம்ம 2 பேருக்குள்ள ஒரு சீக்ரெட்டா இருக்கட்டும்." அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படியே அந்த பொண்ணு வந்து, "நான் கண்டிப்பா இத யார்ட்டயும் சொல்ல மாட்டேன். நான் சீக்ரெட்டா வச்சுப்பேன்னு" சந்தோஷமா சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து போறாங்க. அப்படியே கில்டுக்கு போனா அங்க போயிட்டு இவங்க எடுத்த டிராப்ஸ் எல்லாத்தையும் குடுக்குறாங்க. "இவ்ளோ டிராப் எடுத்திருக்கீங்களா? உங்கள்ட்ட இந்த வேலைய குடுத்தது நல்லதா போச்சு." அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ரிவார்ட குடுக்குறாங்க. அப்படியே கில்ட விட்டு வெளியில வந்து இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது, இந்த பக்கம் பார்த்தா இவங்க கூட வந்து அந்த 2 அட்வென்ச்சரரும் நம்ம லக்கோட ஸ்டாச்சுவ பார்த்து அத அப்படியே ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, "இவர் தான் தி கிரேட் சேஜ் லக். இவரோட பாதுகாப்புனால தான் நமக்கு எதுவும் ஆகாம நம்ம திரும்ப வந்திருக்கோம். சோ அதனால இவர ப்ரே பண்ணிக்கோங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம ஹீரோ அப்படியே வெட்கப்பட்டு நிக்கிறான். இந்த பக்கம் பார்த்தா இந்த பொண்ணு அவன பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியே அவங்க 2 பேரும் நம்ம ஹீரோக்கு பாய் சொல்லிட்டு கிளம்ப இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சொல்றான், "என்னதான் இருந்தாலும் நான் 10 வருஷமா இந்த இடத்த பாதுகாத்திருக்கேன். அதனால திரும்பவும் பிரச்சனை வரக்கூடாது. சோ அதனால நான் வேம்பயர பத்தி நம்ம கில்ட் மாஸ்டர்ட்ட போயிட்டு சொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப அவ சொல்றா, "நீங்க உண்மையா பார்க்க அந்த ஸ்டாச்சுல இருக்க மாரி தான் இருக்கீங்க." அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே அந்த பொண்ணு வந்து அந்த டிராப்ல கிடைச்ச அந்த காயின் வந்து கட் பண்ணாங்கல்ல, அதுல ஒரு பாதிய நம்ம ஹீரோட்ட குடுத்து, "இத நீங்க எடுத்துட்டு போனா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத வச்சு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம்." அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறா. நம்ம ஹீரோ அத வாங்கிட்டு நேரா கில்ட் மாஸ்டர் பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வரும்போது, இங்க கோரன் வந்து ஒரு கொஞ்ச நேரம் வெளில போயிட்டு வரேன்னு போயிட்டு, "நீ என்ன 3 நாள் கழிச்சு வர?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட கத்த, "நீ என்ன என்னோட அம்மாவா? இவ்ளோ கவலைப்படுறியா?" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். அப்படியே நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றான். டீமன் லார்ட்ஸ் அண்ட் டீமன்ஸ் வந்து டார்க் லார்ட்ஸுக்கு கீழ வேலை பார்க்குறாங்க போல இருக்கு. அவங்க இந்த காயின்ஸ யூஸ் பண்ணி டைமென்ஷனல் ரிஃப்ட்ட வந்து ஓப்பன் பண்ணி எல்லா டீமன்ஸையும் கொண்டு வர பார்க்குறாங்க. நம்ம எப்படியாச்சும் இதுக்கு ஒரு வழி பண்ணியே ஆகணும்னு சொல்ல, நம்ம காரன் வந்து, "நான் இத எடுத்துக்கிறேன். நான் இத வந்து கில்டுல குடுத்து செக் பண்ணி பார்க்க சொல்றேன்." அப்படின்னு சொல்றான். சரி நான் அப்பன்னா கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளியில போலான்னு கதவ தொறக்கும்போது, வெளில ஒரு பொண்ணு நின்னு ஒட்டு கேட்டுட்டு இருந்துட்டு அப்படியே உள்ளார முறைச்சு பார்த்துட்டு போறா. "யார் அந்த பொண்ணு? என்னைய முறைச்சு பார்த்துட்டு போறா?" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ காரன்ட்ட கேட்க, நம்ம காரன் சொல்றான், "அவ வேற யாரும் இல்ல. என்னோட பொண்ணு தான். அவ என்னைய தான் முறைச்சுட்டு போறா. அவளுக்கு வந்து பி ரேங்க் அட்வென்ச்சரர் ஆறதுக்கான தகுதி இருக்கு. இருந்தாலும் நான் வந்து அவள அட்வென்ச்சரர் ஆகக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கேன். அதனால அவ என் மேல கோவமா இருக்கா. என்னதான் இருந்தாலும் 15 வயசு ஆயிடுச்சுன்னா, பேரண்ட்ஸோட அனுமதி இல்லாம டைரக்ட்டாவே அட்வென்ச்சரர் ஆயிடலாம். சோ அதனால அவ அந்த மாரி முடிவு எடுத்தான்னா, நீ தான் அவள பார்த்துக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அவ ட்ரெய்னிங் எடுக்கிறத மேல இருந்து ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், "இவள நான் வந்து கண்காணிச்சுக்கணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அவ அப்படியே கீழ இருந்து மேல நம்ம ஹீரோவ முறைச்சு பார்க்கறா. "அவ தான்டா என்னைய கண்காணிச்சுட்டு இருக்கா." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட மைண்ட் வாய்ஸ். அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா, நம்ம ஹீரோ வந்து நல்லா ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்படியே எல்லா சாப்பாடையும் அள்ளி அள்ளி சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்ப நம்ம காரனோட பொண்ணு வந்து, "எனக்கு 3 பீஸ் பிரெட் குடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இவன அப்படியே குறுகுறுன்னு உத்து பார்க்கறா. அப்ப நம்ம ஹீரோ கேட்கறான், "ஏன் என்னைய அப்படி பார்க்கற?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவ நம்ம ஹீரோவ பார்த்து சொல்றா, "நீ அப்பாவுக்கு வந்து சட்டவிரோதமா பொறந்த பையன் தானே?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இந்த எபிசோட இதோட முடிக்கிறாங்க. நம்ம சேனல்ல அடுத்தடுத்து வரப்போற ஆன்கோயிங் அனிமேஸ் எல்லாமே தமிழ் லேட்டஸ்ட் அப்டேட்ஸா குடுக்க போறோம். ஸோ மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுனா ஒரு லைக்க போட்டு விட்டுருங்க. அடுத்து என்ன வீடியோ வேணும்ன்றத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம அடுத்த வீடியோல அப்லோட் பண்றேன். அதுவரைக்கும் see you later. Thanks for watching.